கல்யாணம் நடக்காதுன்னு சவால் விட்ட, இன்னைக்கு என் பொண்ணை தூக்கிட்ட. இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒரே கட்சிக்காரன பிரச்சனை பேசி தீர்த்துட்டு போலான்னு வந்தா நீ புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்புற. ஓம் பண்ண நான் எப்பயா தூக்குறேன்? கொடஞ்செடுத்த அரசியல்வாதினா நீ எங்கிட்டே அரசியல் பண்றியா? என் பொண்ணை கடத்திட்டு போய் வச்சுட்டு நீயா என்ன தேடி வந்து பேசிட்டா நான் நம்பிடுவேன் நினைச்சியா? நான் நம்ப மாட்டேன். உனக்கு போட்டியா வந்துருவேன்னு என் பொண்ணை தூக்கிட்டல. யோ, போட்டின்னு வந்தா எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவனா? நீ அவளை தூக்கலைனா அவ என்ன மாயமா மறைச்சிட்டாளா? உன் பொண்ணு காணாம போனதுக்கு பின்னாடி என்ன மாயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த அரண்மனையை பார்த்து மிரள்ற அளவுக்கு இந்த அரண்மனைக்குள்ள ஒரு மர்மம் இருக்குயா. யோ, பொண்ணு எங்கன்னு கேட்டா மர்மம் கிர்மன்னு கதையா விடுற. நான் கதை விடலையா, ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். என்னையா ஆதாரம் இருக்கு? அப்படி என்னையா மர்மம் இருக்கு? ஆவி இருக்கு. யோ, என்னையா புழுகுற? நீ நம்பல? இவனை போட்டோ எடுக்கிறேன் பாரு. இப்ப பாரு, கிட்ட வா. கேமராவில் உன் மாப்பிள்ளைய நல்லா பாரு. இப்ப கேமராவில் உருவம் தெரியுதா? தெரியுது. கிளிக் பண்றேன், இருக்காது பாரு. ஆவி இருக்கு. அண்ணா, கொஞ்சம் மாமா கிட்ட போன கொடுங்க. நீங்க போன வாங்கி பாருங்க. உருவம் தெரியுதா மாமா? கிளிக் பண்ணுங்க மாமா. மாமா மாமா, என் பொண்ணு காணாம போனது அந்த ஆவியோட வேலை. அந்த ஆவி மாயாவை ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி காப்பாத்துங்க மாமா. இரு, தம்ரானுக்கு போன் பண்றேன். ஹலோ, நான் ராஜசேகர் பேசுறேன். பரையோ இங்க ஒரே பிரச்சனையா போச்சு சாமி. எல்லாருக்கும் ஒரே பயமா இருக்கு. நீங்க உடனே வரணும் சாமி.